தம்பி இப்பத்துல இருந்தே என்னோட 1 வயசு பொண்ணுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் பொன்மகள் சேமிப்பு திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அது ரொம்பவே சேஃப் தானே. அந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. சுகன்யா சம்ருத்தி யோஜனால இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் சொல்றேன் கேளுங்க. எக்ஸாம்பிள் மாசம் 10,000 சொல்லிட்டு 2040 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டுமே 18 lakh இருக்கும். அண்ட் இதுல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா 57 lakh டோட்டலா கிடைச்சிருக்கும். தம்பி 55 lakh போதும்பா. அதுவும் இல்லாம அது டாக்ஸ் ஃப்ரீ வேற. இங்கதான் மோஸ்ட் ஆஃப் them தப்பு பண்றாங்க. இன்னைக்கு டேட்ல ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னாலே மினிமம் 20 to 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க சொல்ற மாதிரி 20 years ஆஃப் மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் அந்த 57 lakh ஓட ஆக்சுவல் வேல்யூன்றது 5 to 6 lakh தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 6 lakh வச்சு நீங்க அப்ப என்ன பண்ண முடியும்னு. ஓகே, இதுக்கு பதிலா ஒரு நல்ல ஐடியா நீயே தரியா? இதுக்கு பதிலா நீங்க சிம்பிளா நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட ஆவரேஜா 12% ரிட்டர்ன்ஸ்ன்றது கிடைக்கும். தம்பி பொண்ணோட ஃபியூச்சருக்கு சேஃபா இன்வெஸ்ட் பண்ண கேட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். நிப்டி 50ன்றது இந்தியாவோட டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 50 கம்பெனி இழுத்து மூட்டாங்கன்னா இந்தியாவோட மொத்த எக்கனாமியும் ஃபால் ஆகும். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் திங்க் பண்ற அந்த கவர்மெண்ட் ஸ்கீமும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல. இதை நீங்க எப்படி பண்ணலாம்னு டீடைலா கீழே கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.